நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நான் இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் காலெடுத்து வைப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல கிருஷ்ணா. எனக்கும் அந்த மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் இல்ல பாட்டி. மறுபடியும் இந்த வீட்டுக்கு வர நம்ம ஏதோ புண்ணியம் பண்ணிருக்கோம். நமக்கு எல்லாம் ஒத்து வந்ததுனாலதான் கனவுல கூட நினைக்காத நமக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு. இந்த வீட்டுல இருக்கும்போது என் அம்மா என் கூட இருக்கிற மாதிரியே தோணுது. அம்மா என்ன தொடுற மாதிரியே இருக்கு பாட்டி. இங்க இருந்தா என்னோட அம்மா என்ன கூப்பிடுற மாதிரியே இருக்கு. ஆனா என் அம்மாவை பார்க்க முடியல நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. எல்லாம் எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. ராஜு இந்த வீட்டுல நிறைய மாற்றங்களை செஞ்சிருக்கான் போல இருக்கே. ஆமா பாட்டி, சில இடத்துலலாம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. இந்த மாற்றம்லாம் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது சரி, அவங்க இந்த வீட்டை உனக்கு எப்படி வித்தாங்க? உன்ன ஒரு எதிரியாத்தானே பார்த்தாங்க அவங்க. அதெல்லாம் ஒரு பெரிய கதை பாட்டி. நாங்க ஒரு 3-4 பேரு பெரிய டிராமா போட்டுதான் இந்த வீட்டையே வாங்கணும் பாட்டி. இருந்தாலும் கடைசி நிமிஷம் வரைக்கும் அவங்க என்கிட்ட கொடுக்காம இருக்க முயற்சி பண்ணாங்க. அப்புறம் நாங்க வேற மாதிரி கவனிச்சோம், வழிக்கு வந்துட்டாங்க. லக்ஷ்மி ஆசை ஆசையா கட்டின வீடுமா இது. இதோட மதிப்பு இந்த வீட்டை விட்டு போனவங்களுக்கு தெரியாது. அதனால தானே அவங்க இந்த வீட்டை வித்துட்டாங்க. அது தெரிஞ்சதுனால தானே பாட்டி நான் இந்த வீட்டை வாங்கினேன். லக்ஷ்மி இந்த வீட்டுல இருந்தப்போ இது ஒரு கோயிலா இருந்தது. இந்த வீட்டுல சந்தோஷமும் நிம்மதியும் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். இங்க இருந்த எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஒற்றுமை இருந்தது. லக்ஷ்மி என்ன சொல்றாளோ அதத்தான் பிள்ளைங்களும் கேட்டு நடந்தாங்க. பாமாவும் ஜெயந்தியும் இந்த வீட்டுக்கு வந்தப்பறம் கூட எதுவுமே மாறல. அப்ப எங்கதான் பாட்டி இந்த பிரச்சனை வந்துச்சு? உன் அப்பா உன்னை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டு வாசப்படி ஏறினானே, அன்னைக்கு ஏற்பட்டதுதான் இந்த பிரச்சனை எல்லாம். நான் சொன்னதை நீ தவறா நினைச்சுக்காத கிருஷ்ணா. அன்னைக்கு இந்த வீட்டுல இருந்தவங்க புரிஞ்சுக்காம நடந்துகிட்டதுனாலதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். என்னதான் என் புள்ள தப்பு செஞ்சிருந்தாலும் அவனை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியே அனுப்பி இருக்க கூடாது. அந்த நிமிஷம் அந்த மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். பெத்த தகப்பனோட வேதனை குலத்தையே அழிச்சுடும்பாங்க. அந்த படுபாவிங்க அதோட நிறுத்தலையே. உன்னையும் இந்த வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனாங்க தானே. என் லக்ஷ்மிய கண்ணீரும் கம்பலையுமா இந்த வீட்டை விட்டு அனுப்புனாங்க. வயசான இந்த கிழவிய கூட அவங்க விட்டு வைக்கலையே, தொல்லை தானே கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு அவங்க கொடுமைப்படுத்தி இருக்காங்க. இந்த பாவத்தெல்லாம் அனுபவிச்சுத்தானே ஆகணும். சரிதான் பாட்டி, கண் இருக்கிறப்போ கண்ணோட மதிப்பு தெரியாதுன்னு சொல்றது உண்மைதான். எங்க அம்மா உருவாக்குன பேரு மதிப்பு பணத்தை விட இவங்களுக்குன்னு வேற என்ன இருந்துச்சு? இருந்தாலும் அவங்க என் அம்மாவை இங்க இருந்து துரத்தி விட்டுட்டாங்க. போட்டு பூஜை பண்ண வேண்டியவங்கள மனசு நோகடிச்சு இந்த வீட்டை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. அன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து நிற்கும் போது என் அம்மா கஷ்டப்பட்டத நான் மட்டும்தான் இருந்து பார்த்தேன். என் அம்மா அப்படி என்ன செஞ்சாங்க? என் மேல பாசம் காட்டினதா இல்ல எனக்கு உதவி பண்ணதா?
இங்க இருந்து அவங்கள அடிச்சு விரட்டியும் இவங்கள சும்மா இருந்தாங்களா? அம்மாக்கு பிரச்சனை மட்டும்தானே கொடுத்துட்டு இருந்தாங்க. சொல்ல போனா அம்மாவோட சாவுக்கும் இவங்களா தான் காரணம். 3 பிள்ளைங்களுமே ஒரே மாதிரி குணத்தோட மாறினது தான் ஆச்சரியமா இருக்கு. பார்க்க அவங்க மனுஷனா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அவங்க அரக்க மாதிரி தான். இந்த வம்சத்தையே அழிக்க வந்த அரக்கனுங்க அவனுங்க. அவங்க எல்லாருக்கும் அம்மா என்னெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையும் அம்மாக்கு எதிரா பண்ணாங்க. அது எல்லாத்தையும் திரும்ப வாங்குவேன். அவங்க எல்லாரையும் நான் நடுத்தெருவுக்கு கொண்டு வருவேன். என்னோட அம்மாவை என்கிட்ட இருந்து பிரிச்சவங்கள நான் எப்பவும் மன்னிக்கவே மாட்டேன் பாட்டி. எல்லாம் வீணா போச்சு. என்னாச்சு? இதுக்கப்புறம் வேற என்னதான் ஆகணும்? உங்க வார்த்தை இப்படி பழிக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. என்ன விஷயம்னு சொல்லுமா. உங்க அண்ணனுங்களை இங்க வந்து தங்க சொல்லி அன்னைக்கு நீங்க உங்க அண்ணனுங்க கிட்ட சொன்னீங்க இல்லையா? நான் ஒரு வேகத்துல சொல்லிட்டேன். இருந்தாலும் அவங்க அத ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. அதோ வந்திருக்காங்க அவங்க பெட்டி படுக்கையோட. உங்க அண்ணனுங்களும் குடும்பமும் வந்திருக்கு. உண்மையா தாரா? உண்மைதாங்க. கொஞ்சம் வெளியே வந்து பாருங்க. நீங்க சொன்ன வார்த்தைய கொஞ்சம் கூட மீறாம உங்க அண்ணனுங்க கேட்டிருக்காங்க. அது வந்து அவங்க இங்க தங்க தான் வந்திருக்காங்களா? அட ஆமாங்க. இப்போ அவங்க வர வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு காலையில தான் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு தான் நான் இங்க வந்தேன். இந்த வீட்டுக்கு குடி வர்றதை பத்தி அவங்க என்கிட்ட எதுவும் சொல்லலையே. முன்னாடியே சொல்ற பழக்கம் உங்களுக்கும் இல்லல்ல? நாம இந்த வீட்டு குடி வந்தப்போ அவங்க கிட்ட சொன்னோமா? இல்லல்ல. ஆனா இப்ப அவங்க இந்த வீட்டுக்கு வர வேண்டிய காரணம் என்னன்னு தெரியுமா? என்ன? மேலகுளத்துல இருக்கிற புது எஜமானி வந்து இருக்கிற எல்லாரையும் அடிச்சு வெளியே துரத்திருப்பா. அட்வான்ஸா 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு பாக்கெட்ல போட்டுக்கிட்டு எஸ்கேப் ஆகுறத பத்தி அவ கேள்விப்பட்டிருப்பா. அவ துரத்தி விட்டதுனாலதான் அவங்க எல்லாரும் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றது? 2 கையும் நீட்டி அவங்கள வரவேற்று வீட்டுக்குள்ள குடி வைங்க. அவ்வளவுதான். தாரா, அவங்களுக்கு வேற எங்கேயும் இடம் கிடைக்கலையா? இங்க வந்து ஏன் உயிரை வாங்கிட்டு? ஐயா பாமாக்கா, இந்த வீட்ல எப்படிக்கா இருக்கிறது? என் வீட்ல இருக்க மாட்டுக்கொட்டா இதை விட அற்புதமா இருக்கும். அந்த தாராவை பாராட்டியே ஆகணும். அங்க நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன பில்டப் பண்ணுவா. இப்ப பாருங்க, இந்த ஓட்டு வீட்ல கூட ஜாலியா இருக்கா. சரி வாங்க, மத்தத அப்புறம் பேசிக்கலாம். இனிமே இங்க தானே தங்க போறோம். பொறுமையா எல்லாத்தையும் மாத்திக்கலாம். சரி சரி, பேக் எடுங்க. ஏங்க, அந்த பேக்கையும் கொண்டு வரலாம்ல? அந்த பேக்கை நான் தான் தூக்கணுமா? ஏற ஏற. எல்லாரும் வந்திருக்கீங்க. என்ன விஷயம்? விஷயம் எல்லாம் ஒண்ணும் இல்ல. நாங்க எல்லாரும் இங்க தங்கலாம் தான் வந்திருக்கோம். அப்படின்னா மேலங்குளம்? அது அந்த வீட்டை காலி பண்ண வேண்டியதா போச்சு.
வீட்டை வித்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல நாங்க இருக்கிறது சரியா இருக்காது இல்லையா? நீங்க உள்ள வாங்க. ஏன் எல்லாரும் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல ஒன்னும் இல்ல, நாங்க எல்லாரும் இந்த வீட்டோட அழக பார்த்துட்டு இருந்தோம். கஜேந்திரா, உங்க பொருளெல்லாம் எங்க வச்சிருக்கீங்க? அதோ அந்த ரூம்ல தான். நாங்க அங்க வந்துடுறோம். ராஜு, உனக்கு அந்த ரூம் ஓகேவா? எந்த பிரச்சனையும் இல்ல. ஜெயா வா. வாடா. ஹலோ, ஆமாம் அட்வொகேட் ஆஃபீஸ் தான். இல்லை சார் இன்னும் வரல. இப்போ வந்துடுவார். இல்லை இங்கே வந்துட்டு தான் கோர்ட்டுக்கு வருவார். சரி சரி சரி, நீங்கள் அங்கேயே வெயிட் பண்ணுங்க. சரிங்க, நான் சொல்லிடுறேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குமார் யாராவது கூப்பிட்டுருந்தாங்களா என்ன? அந்த செக்கு கேஸ் பார்ட்டி ஃபோன் பண்ணாங்க. அவங்க எல்லாரும் கோர்ட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கதா சொன்னாங்க. அந்த கேஸ் இன்னைக்கு தானே தீர்ப்பு? ஆமாம் சார். ரமேஷ் தானே அந்த கேஸை அட்டன் பண்ணுறாரு? ஆமாம் சார், ரமேஷ் சார் கிட்ட சொல்லி ஒப்படைச்சிருக்கோம். இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு போகும்போது கொஞ்சம் ப்ரீஃப் பண்ணுறது நல்லது. ரமேஷ் சாருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைல்ல. ஓகே. வேற யாராவது கால் பண்ணாங்களா? வேற அந்த புருஷன் பொண்டாடிக்குள்ள அடிதடி கேஸ் இருக்குல்ல, அதோட வாதி கால் பண்ணியிருந்தாரு. அவங்க கேஸை வாபஸ் வாங்குறாங்களாமா. அவங்களுக்குள்ள இருந்த பிரச்சனை சரியா இருக்கும் போல. அடி வாங்கின பொண்டாட்டி புகார் கொடுக்கலங்கும் போது நம்ம என்ன பண்ண முடியும்? வேற யாராவது? இல்லை சார், வேற யாரும் கூப்பிடல. அப்புறம் ஹைகோர்ட்ல இன்னைக்கு வேற ஒரு அப்பீல் வரப்போகுது. அந்த அசோகனுக்கு தூக்கு தண்டனை விதிக்கிற கேஸ். நான் எர்ணாகுளத்தில் இருக்கிற சந்திரன் வக்கீலுக்கு கால் பண்ணேன். மதியத்துக்குள்ளேயே தண்டனை கொடுத்துருவாங்கன்னு அவர் சொன்னார். சந்திரன் வக்கீலுக்கு அந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி தான் என்கிட்ட பேசினார். அவங்க ஃபீஸ் சரியா கொடுக்காதனால தான் எனக்கு தோணுது. தூக்கு தண்டனையிலிருந்து குற்றவாளியை காப்பாற்ற முடியும்னா எந்த ஒரு வக்கீலும் ஃபீஸ் வாங்காமே வாதாடுவாங்க. ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்று, அவங்க கெரியர்ல வரப்போற ப்ரொமோஷன். ரெண்டாவது, ஒரு ஆளை மரணத்திலிருந்து காப்பாத்தின சந்தோஷம். அதுவும் சரிதான். அசோகன் கேஸ்ல அவங்க ஃபீஸ் கொடுக்கலன்றதால சந்திரன் சாருக்கு ஆர்வம் இல்லைன்னு சொல்லாத. அதுக்கு காரணம் கேஸ்ல சரியான ஆதாரங்கள் இல்ல. அச்சுதன் குரூப் கொஞ்ச நாளாவே வர்றதில்ல சார். என்னதான் தப்பு பண்ணியிருந்தாலும் சொந்த மகனாச்சு இல்லையா, அவனை காப்பாற்ற தான் இந்த கேஸே நடத்துறாரு. அப்பப்போ வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. நாம தானே அவருக்காக ஹைகோர்ட்ல ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி கொடுத்தோம். எர்ணாகுளத்துக்கு போய் சந்திரன் வக்கீலை பார்க்க முடியலன்னா அது வேண்டாம். அட்லீஸ்ட் இங்கே வந்து என்ன நடக்குதுன்னு உங்ககிட்ட கேட்டிருக்கலாம் இல்லையா. எப்போ என்னடான்னா நாமளே இந்த கேஸை ஏற்று நடத்துகிற மாதிரி ஆயிடுச்சு. கேஸை நடத்துறதுக்கு பாவம் அந்த அப்பாவி மனுஷன் எல்லாத்தையும் வித்துட்டாருப்பா. சொந்த வீட்டையே வேறொருத்தருக்கு வித்துட்டு இப்ப அவர் அதே வீட்டுல குடியிருக்காரு. இருந்த மொத்த காசும் போய் 1 கிலோ அரிசி வாங்க கூட காசு இல்லாம இருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டவுன்ல வச்சு பார்த்தேன்.
ரொம்ப நேரமா ஒரு கஷ்டத்தை சொன்னாரு. பாவம் அவரு ஒரு அப்பாவிதான். சந்திரன் சாருக்கு மட்டும் இல்ல, நமக்கும் சரியா ஃபீஸ் கொடுக்காததை நினைச்சு அவர் ரொம்ப வருத்தப்பட்டாரு. கேஸ் நடத்த கூட காசு இல்லாதது தான் ஒரே வருத்தமா இருக்கு. கேஸ்ல நம்ம எதுவும் எதிர்பார்க்க வேண்டாம் சார். தூக்கு தண்டனை நிறைவேற்ற தான் வாய்ப்பு இருக்கு. கஜேந்திரன் வாக்குமூலம் தான் பிரச்சனையே. நடந்த சம்பவத்துக்கு அவர் தானே நேரடி சாட்சி. ஆனா சொன்னது எல்லாமே சத்தியத்துக்கு எதிரான விஷயங்கள் தான். தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையா கிடைச்சாலும் அது நமக்கு வெற்றி தான் குமார். கோர்ட் இத ரொம்பவே முக்கியமான விஷயமா தான் இதை பாக்குது. வயசுக்கு வராத, அதுவும் தன்னோட பாதுகாப்பிலே இருந்த கண்ணு தெரியாத ஒரு பொண்ணை ஒரு மிருகம் பலாத்காரம் பண்ணிருக்கான். அதை தடுக்க போகும்போது கற்பழிச்சவன் அவனை தாக்கியிருக்கான். வந்த கோவத்துல அசோகனும் அவன் அடிச்சிட்டான். இது எல்லாமே கோர்ட்டோட பார்வையில மிக முக்கியமான ஒண்ணு. ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் லோக்கல் போலீஸோட ரிப்போர்ட்டும் டாக்டரோட ரிப்போர்ட்டும் மேனுக்குலேட் பண்ணாததால அசோகன் அந்த தப்பை பண்ணலன்னு நம்மளால நிரூபிக்க முடியல. இருந்தாலும் அப்பீல் பண்ணலாம் அப்படின்னு நாம எதிர்பார்க்க வேண்டாம். குமார், நீங்க மத்தியானத்துக்கு அப்புறம் சந்திரன் வக்கீலுக்கு கால் பண்ணுங்க. என்னாச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? சரிங்க சார், நான் கால் பண்றேன். நான் கோர்ட்டு கிளம்புறேன். சரிங்க சார். அப்பா, நீங்க இன்னும் எழுந்திருக்கவே இல்லையா? எந்திரிச்சு என்னம்மா பண்றது? நீங்க இப்படி படுத்துட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்படி உள்ளே இருக்காம கொஞ்சம் வெளியே போய் நடந்துட்டு வரலாம்லப்பா. வீட்டையும் என் இடத்தையும் பார்க்கும்போது என் மனசு ரொம்ப வருத்தப்படுது. சொந்தமா இருந்த இந்த வீட்டை வேற ஒரு ஆளுக்கு வித்துட்டு அதே வீட்டுக்குள்ள வாடகைக்கு இருக்கோம்னு நினைக்கும் போதுதான் அதோட வேதனையும் வருத்தமும் அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் நாம இழந்துட்டோம். அத நினைச்சு வருத்தப்பட்டு என்னப்பா பிரயோஜனம்? போனது போச்சு. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ல, அத நினைக்கும் போது நெஞ்சு அப்படியே பாரமா இருக்கிற மாதிரி இருக்குமா. ரம்யாவுக்கு வயசு இப்ப 28. அவ கல்யாணம் முடிச்சாதான் உனக்கு. என்ன நினைச்சு நீங்க கவலைப்பட வேண்டாம்ப்பா. கவலைப்படாம எப்படிமா இருக்கிறது? அப்பாவோட கையில எதுவுமே இல்லாம போச்சுல. இருந்த சொந்த வீடும் போயிடுச்சு. நீங்க பண்ண பிரச்சனையால தான் நம்ம இந்த வீட்டை வித்தோமா என்ன? நம்ம அண்ணனோட கேஸுக்காக தானே இந்த வீட்டை வித்தோம். இது எல்லாமே இருந்தும் இந்த கேஸை நடத்தாம விட்டோம்னா அதுதான்ப்பா நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். நம்ம எல்லாத்தையும் இழந்தாவது அசோக் அண்ணனை காப்பாத்த ட்ரை பண்ணோம்ப்பா. நம்ம பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணிட்டோமா. எப்ப வெளியே வருவானோ எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லம்மா. செஷன்ஸ் கோர்ட்ல அவனுக்கு தூக்கு தண்டனை எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்பீல் பண்ணாலும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் வரப்போறது இல்லை. ஹைகோர்ட்ல இன்னைக்கு தானே அப்பீலோட தீர்ப்பு கொடுக்க போறாங்க. நீங்க வக்கீல பார்க்க போகலையாப்பா? எதுக்காகமா நாங்க போகணும்? அவனோட தண்டனைய ஹைகோர்ட்டும் ஏத்துக்குச்சுன்னு தெரிஞ்சுக்குவா. அவன் நம்மளை விட்டு போறாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நான் அங்க போகணுமா என்ன? நீங்க ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறீங்க? நம்ம அசோகன் கண்டிப்பா வந்துருவான்ப்பா. என் மனசுக்கு அப்படிதான் தோணுது. அவன் வெளியே வரணும்னு நானும் ஆசைப்பட்டுக்கிட்டு தாமா இருக்கேன். கோர்ட் அவனை விடுதலை பண்ணி அவன் அப்பான்னு என்னை பார்த்து ஓடி வர்றதையும் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு தாமா இருக்கேன். அது எல்லாமே நிஜமா நடக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஆனா எல்லா வேண்டுதலும் பலிக்குமா என்ன? இப்போ முன்ன மாதிரிலாம் என்னால நடக்க முடியலமா. வருத்தப்பட வைக்கிற வார்த்தைகளை கேட்க எனக்கு சக்தியே இல்லை.
என் நெஞ்சே வெடிச்சிரும் போல இருக்கு. உங்களால முடியலன்னா நான் போறேங்க. என் பையன் என்னதான் தப்பு பண்ணிருந்தாலும் அவனை விட்டுட்டு வர முடியுமா என்ன? கஷ்டப்பட்டு பெத்தது நான் தானே. அவன் நமக்கு வேண்டான்னு நினைச்சுதான் நான் போகாம இருக்கனா என்ன? நாம எதிர்பார்க்கிற தீர்ப்பு வரலன்னா இந்த வயசுல அதை தாங்கிறதுக்கான தெம்பு எனக்கு இல்லைங்கிறது தான். அதனாலதான் நான் போயிட்டு வரேன்னு சொல்றேன். வேண்டாம், நானே போயிட்டு வரேன். நீ வக்கீல் ஆபீஸ் போய் எந்த பிரச்சனையும் பண்ணாத. நாம இந்த கேஸ்ல தோத்தது வக்கீல் சரியா வாதாடலன்னு மட்டும் நினைக்காத. அவனுக்கு எதிரா அந்த அளவுக்கு ஆதாரங்கள் இருக்கிறதுனாலதான். இருந்தாலும் நீ போக வேண்டாம், நானே அங்க போயிட்டு வரேன். நீங்க எதுக்குமா எப்ப பார்த்தாலும் அப்பாவே குத்த சொல்லிட்டு இருக்கீங்க? நமக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு அப்பா ஒண்ணும் காரணம் கிடையாதுல்ல. என்னோட வருத்தத்தை நான் யார்கிட்ட சொல்றது? நீங்க சின்ன பசங்க, இதெல்லாம் சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. எக்காரணம் கொண்டு என்னால நீங்க வருத்தப்படக்கூடாது. அதனால உங்க அப்பாவை தவிர நான் வேற யார்கிட்ட என் மனசு திறந்து பேசுறது? தன்னோட பையன் ஒரு கொலைகாரனா ஜெயில இருக்கும்போது அத நினைச்சு எந்த அம்மாவாலையும் சந்தோஷமா இருக்க முடியாது. மனசுல வருத்தம் அதிகமா இருக்கும்போது பேசுற வார்த்தை கடுமையா தான் இருக்கும். அதெல்லாம் உங்க அப்பாவை வருத்தப்பட வைக்கவோ சங்கடப்பட வைக்கவோ நான் சொல்லல. உங்களை மாதிரி தாமா அப்பாக்கும் வருத்தம் இருக்கும். அவரோட மனசுக்குள்ள என்னெல்லாம் ஆசை வச்சிருப்பாரு. அசோக் அண்ணாவை நினைச்சு ஒரு பக்கம் அழுது புலம்புறாரு, இன்னொரு பக்கம் இந்த வீடும் இடமும் போயிடுச்சேன்னு. வேலையும் வருமானமும் இல்லைன்றது இன்னொரு வருத்தம். அது கூடவே அக்காக்கும் கல்யாணம் பண்ண முடியலன்னு இன்னொரு வருத்தம் வேற. அது அப்பாவுக்கு மட்டும் இல்லம்மா, அம்மாவும் அதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு தான் இருக்கேன். 28 வயசு முடிஞ்ச ஒரு பொண்ண இன்னும் வீட்டுல வச்சிருக்கோன்னு சொல்றதுல உங்க அப்பாவை விட டென்ஷன் எனக்கு தான்மா. என்ன நினைச்சு கவலைப்பட்டு அப்பாவும் நீங்களும் டென்ஷன் ஆக வேண்டாம். 28 வயசு ஆயிடுச்சுங்கிறதுனால நான் ஒன்னும் கிளவி ஆயிடல. அம்மா, நீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. உங்களோட கல்யாணம் 24 வயசுல தான் நடந்ததுன்னு நீங்களே எங்க கிட்ட சொல்லிருக்கீங்க. உங்களோட அம்மா கல்யாணம் பண்ணது 18 வயசுல. ஒவ்வொரு தலைமுறை முடியும் போதும் பொண்ணுங்களோட கல்யாண வயசு நீண்டுகிட்டே தான் போகும். 18 வயசுல உங்களுக்கு கல்யாணம் ஆகலைங்கிறப்போ பாட்டிக்கும் இதே மாதிரியான டென்ஷன் இருந்திருக்க தான் செய்யும். அதனால கெட்டது ஒன்றும் நடந்துடல. இதையும் அந்த மாதிரி நினைச்சுக்கோங்க. நீ இன்னைக்கு வேலைக்கு போலையாக்கா? இன்னைக்கு அசோகனுக்கு தீர்ப்பு கொடுக்க போறாங்க இல்லையா? அங்க போனாலும் என்னால நிம்மதியா வேலை செய்ய முடியாது. துணிக்கடையில சேல்ஸ் கேர்ள் வேலை பார்க்கறேன்ல, நான் கவனம் இல்லாம வேற ஏதாவது துணி எடுத்து மாத்தி கொடுத்துட்டேன்னா அதோட அந்த வேலையும் இல்லாம போயிடும். இன்னைக்கு நான் போக கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நாளைக்கு லீவுன்னு சொல்லி நான் நேத்தே சொல்லிட்டு வந்துட்டேன். அம்மாடி, அப்பாவுடைய சட்டை எடுத்துட்டு வாமா. ஐயோ, அப்பா கிளம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் டீ போடுங்கம்மா, அதையாச்சும் குடிச்சிட்டு போட்டோம். Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.